நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலியுலியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். குருதி மற்றும் சடலத்தால் நிரம்பிய வட்டுவாக்கல் பாலம் நினைவு கூர்ந்தார் பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம். காணாமல் போனோரின் எண்ணிக்கை மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் விசனம். அடுத்த 3 நாட்களுக்குள் உருவாகும் புயல், மக்களுக்கு எச்சரிக்கை. சிறுமியின் உயிரை காவு கொண்ட மகளுந்து. இலங்கையில் திடீரென அதிகரித்துள்ள எரிபொருள் விற்பனை. சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 3 நாட்களில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வெளிநாடுகளில் இருந்து மரக்கறி இறக்குமதி அரசு வெளியிட்ட தகவல். வலிகாமம் வடக்கில் விடுக்கப்பட்ட நிலங்களுக்கு செல்ல தடை விதிக்கும் ராணுவம். கிராம அலுவலர்களின் பிரச்சனைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும், அனுரகுமார் வலியுறுத்து. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்திய நபர் சாவு. வெசாக்கை முன்னிட்டு வவுனியா கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கில் இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் வட்டுவாக்கல் பாலத்தின் நீர் உயிரற்ற சடலங்களாலும் குருதியாலும் நிரம்பியிருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறியதாகவும், இதன்போது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை மதிப்பிடப்பட்டதை விடவும் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் தெரிவித்துள்ளார். 3 தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கடந்த சனிக்கிழமையுடன் 15 வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையில் முதன்முறையாக தெற்காசிய பிராந்தியத்துக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்ட பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை வந்தடைந்தார். இப்பயணத்தின் போது அவர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்டதோடு பல முக்கிய தரப்பினருடன் விரிவான சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார். முள்ளிவாய்க்கால் பயணத்தின் போது வட்டுவாக்கல் பாலத்துக்கு அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை வட்டுவாக்கல் பாலம் எனும் மேற்கோளுடன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் அக்னஸ் கலமாட் 15 வருடங்களுக்கு முன்னர் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளால் கையகப்படுத்தப்பட்டிருந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இப்பாலத்தை கடந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்கு சென்றனர். அப்போது இந்த நீர் உயிரற்ற சடலங்களாலும் குருதியாலும் நிரம்பியிருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறினர் என குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது மிக குறுகியதொரு பகுதிக்குள் சுமார் 3 லட்சம் தமிழர்கள் அடைபட்டிருந்ததாக மதிப்பிடப்பட்டிருப்பதுடன் போர் முடிவுக்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்னைய சில மாதங்களில் சுமார் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை கண்டறிந்துள்ளது எனவும் அக்னஸ் கலமாட் தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த ஆயிரக்கணக்கானோருக்கு என்ன நேர்ந்தது என தெரியவில்லை எனவும் அவர்களே இன்றைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவோ எனவும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் 6 மாத குழந்தைகள் உட்பட பல குழந்தைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 30 வருட கால போரில் இரு தரப்பினரும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், சட்டவிரோத வலிந்து காணாமல் ஆக்குதல்கள், சித்திரவதைகளுக்கு உட்படுத்தல் உள்ளிட்ட மிக மோசமான குற்றங்களை புரிந்துள்ளனர். இவற்றால் சுமார் 1 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என குறைந்தபட்சம் 60,000 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கலாம் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாக்கிய தாளமுக்கம் காரணமாக அடுத்த 60 மணித்தியாலங்களுக்குள் புயல் ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். புயலுக்கு ரெமால் என ஓமான் நாடு பெயர் சூட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்புயல் எதிர்வரும் 26ஆம் தேதி இந்தியாவின் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்க மாநிலத்துக்கும் இடையில் கரையில் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இலங்கையின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்ததெனவும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதெனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
திருகோணமலை ஈச்சலம்பற்றில் இன்று அதிகாலை இடம்பெற்ற மகுழுந்து விபத்தில் சிறுமி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் 6 வயதுடைய நிதர்சன் ஆதித்யா என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளதோடு அவரது சகோதரனான 4 வயதுடைய நிதர்சன் அதிரேஸ் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த குடும்பம் ஒன்று திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை ஈச்சலம்பற்றில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் காயங்கள் இன்றி தப்பித்த நிலையில் அவர்களது மகள் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததுடன் 4 வயது மகன் படுகாயமடைந்த நிலையில் மூதூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைந்திருந்த நிலையில் திடீரென அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வழமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினங்களில் மட்டும் விற்பனை நடந்ததாகவும் கூறுகிறார்கள். மேலும் வெசாக் நிறைவடைந்த பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 3 நாட்களில் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின் விநியோகத்தை சீரமைக்க மேலதிக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இடங்களுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்படும் எனவும் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து மரக்கறி வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு உண்மை இல்லை எனவும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மரக்கறி வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மரவள்ளி, வத்தாளை உள்ளிட்ட கிழங்கு வகைகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்த அவர், உள்நாட்டு நிறுவனங்களின் ஊடாக மரக்கறி வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் என்பன மட்டும் இறக்குமதி செய்யப்படுவதாக அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உருளைக்கிழங்கு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பியதிச நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து அந்த பகுதிகளுக்குள் செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மார்ச் 22ஆம் தேதி வசாவிளான் மற்றும் பலாடி ஆகிய கிராமங்களான J244, 245, 252, 253, 254 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து 234 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது. நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இருந்தபோதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை. ராணுவ முட்கம்பு வேலிகளும் அகற்றப்படவில்லை. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடி ஊடாக 5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்தே பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர். இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பு வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன. முட்கம்பிகள் அகற்றப்படாதமை மற்றும் ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். தற்போது விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் நிலங்களில் 55,000 சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. கிராம
கிராம அலுவலர்களின் பிரச்சினைகளுக்கு அரசால் தீர்வு காணப்படாவிட்டால் எமது தொழில்சார் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றுகையில் கிராம உத்தியோகபூர்வ சேவையை நிறுவாமை, தனித்துவமான சம்பளம் கிடைக்காமை, கிராம அலுவலர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றமை போன்ற பிரச்சனைகள் எழுந்துள்ளன. கடந்த சில நாட்களாக உத்தியோகபூர்வ விடுமுறை மற்றும் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கைகளை கிராம அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கிராம அலுவலர்களின் சேவையானது 8 மணித்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. நீண்ட காலமாக அவர்களது தொழில்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றார். தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் தடுப்பூசி செலுத்திய பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் 17வது அறையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகிய நோயாளர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு செபிரோக்சிம் என்ற தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் 31 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் குமார விக்ரமசிங்கவிடம் வினவிய போது குறித்த நபரின் இறப்பு தொடர்பில் ஏற்கனவே சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்தியதால் இறப்பு நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணம் உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் உயிரிழந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஊசிகள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் குமார விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். வெசாக் பௌர்ணமியை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து 3 கைதிகள் இன்று வியாழக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் பௌர்ணமியை முன்னிட்டு அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக கைதிகளுக்கு சிறப்பு அரச மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமையின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் 278 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.